இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கொடி சக்தி கொடின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உற்சவத்தின் போதும் இந்த சக்தி கொடியை ஏற்றிதான் ஒரு விழாவும் தொடங்கும். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது குருஜியின் மணி மண்டபம். குருஜி 2024 சித்தியானாரு. ஆனாலும் இன்னும் பல அற்புதங்களை முன்ன விட ஜாஸ்தியா பண்றதாக அவருடைய டிவோட்டீஸ் அவரை ஃபாலோ பண்றவங்க சொல்றாங்க. இந்த கோயில்லையும் பல அற்புதங்கள் நடந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் காதுல பேசுற மாதிரி கூட இருக்கு, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவருடைய ஆற்றல் வீரியம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கே தவிர அது குறையல. ஸோ இந்த குருஜியின் மணிமண்டபம் தான் எல்லாமே. நம்மளுக்கு எல்லாமுமே இங்கேருந்து தான் தொடங்கும், இங்கே தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும். நம்ம குருஜியை வேண்டிக்கிட்டு நாமும் இந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். குருஜி தன்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 7 கோட்பாடுகள் கொடுத்துருக்காரு. எப்படி நம்மளுடைய 7 கோட்பாடுகள் யாரெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணுறாங்களோ இந்த 7 கோட்பாடுகளையும் ஃபாலோ பண்ணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் பிறப்பால் சார்ந்த மதத்தை நாம் பின்பற்றினாலும் நமக்கு எல்லா மதமும் சம்மதம். அதே மாதிரி நம் ஜாதி மதம் இனம் என்ற பாகுபாடு எதுவுமே இல்லாம எல்லாரையும் நம்மளுடைய சகோதரராக நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா உயிரினங்களும் அம்பாளின் படைப்பாக நினைத்து புலால் உண்பதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க.